நரசிம்மர், கருடன், கடல்முத்து மூவரும் சுவாதி நட்சத்திரத்தில் தோன்றியவர்கள். சுவாதி நட்சத்திரத்தில் ஸ்ரீ கருடனை வணங்கினால் நன்மைகள் பெருகும். கருட தரிசனம் சுபசகுனமாகும். வானத்தில் கருடன் வட்டமிடுவதும் கத்துவதும் நல்ல அறிகுறியாக கருதப்படுகிறது. கோவில் கும்பாபிஷேகம், யாகம், சிறப்பு வழிபாடுகள் நடக்கும் பொழுது கோவிலுக்கு நேர் மேலே கருடன் வட்டமிடுவதை இன்றும் காணலாம். சபரிமலையில் ஐயப்பனின் திருவாபரணங்களை கொண்டு வரும் பொழுது ஊர்வல பாதை முழுவதும் கருடன் வட்டமிட்டபடியே இருக்கும். இதை இன்றளவும் தரிசிக்கிறோம். பிரம்மோற்சவ காலங்களில் கருட சேவைக்கு தனி சிறப்பு உண்டு. இரட்டை குடை பிடித்திருக்க கருட வாகனத்தில் எழுந்தருளும் பெருமாளை தரிசிப்பதால் முக்தி கிடைக்கும் என்பது நம்பிக்கை. ராமாயணத்தில் ராமபிரானின் தூதனாக இலங்கைக்கு சென்று சீதாபரட்டையை சந்தித்தவர் ஹனுமான். அதே போல கிருஷ்ண அவதாரத்தில் தாயார் ருக்மணி கொடுத்த ஓலையை ஸ்ரீ கிருஷ்ணரிடம் கொடுக்க தூது சென்றவர் கருட பகவான். அனுமனும் கருடனும் பகவானின் தூதர்கள். இவர்களிடம் மனமுருக வேண்டினால் நமது பிரார்த்தனைகள், வேண்டுதல்கள் பகவானிடம் கொண்டு போய் சேர்ப்பார்கள் என்பது ஐதீகம். விஷ்ணு ஸ்தலங்களில் கருடனுக்கு தனி சன்னதிகள் உள்ளன.